மண்ணில் விதைப்போம் விண்ணில் விளைய. லூக்கா பிரிவு 9 இறைவாக்கியங்கள் 22 முதல் 25. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இயேசு என் சிலுவையை தூக்கி கொண்டு வா என்று சொல்லவில்லை. மாறாக தம் சிலுவையை நாள்தோறும் தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்கிறார். பறவைகள் தம் இறக்கைகளை சுமக்கின்றன, ஆனால் அதே இறக்கைகள்தான் பறவைகளை சுமந்து அவற்றை விண்ணுக்கு உயர்த்துகின்றன. பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். சாலமோனின் ஞானம் பிரிவு 3 இறைவாக்கியம் 6. தாய் தனக்கு பேர்காலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். யோவான் பிரிவு 16 இறைவாக்கியம் 21. பச்சை மரத்துக்கே இவ்வாறு செய்கிறார்கள் என்றால் பட்ட மரத்துக்கு என்னதான் செய்ய மாட்டார்கள்? லூக்கா பிரிவு 23 இறைவாக்கியம் 31. பறவைகளுக்கு இறக்கைகள் இருப்பது போல மனிதர்களாகிய நமக்கு விண்ணக பாதைக்கு செல்ல நமது பலவீனங்கள், துயரங்கள், துன்பங்கள் வெளிச்சம் காட்டும் விடியலாக திகழ்கிறது. இன்று முழு அர்ப்பண வாழ்வு வாழ்வது சிலுவை. தன்னலம் தாண்டி பணி செய்வது சிலுவை. பாதுகாப்பை இழந்து அவமானங்களை, விமர்சனங்களை பெற்று பணி செய்வது சிலுவை. உண்மை, நீதி, நேர்மையுடன் வாழ்வது சிலுவை. பட்டம், பதவி, பணம், பொருள், அதிகாரம் இவற்றை கடந்து வாழ்வது சிலுவை. நம் பலவீனங்கள் தான் நம் சிலுவை. 2 கொரிந்தியர் பிரிவு 12 இறைவாக்கியம் 9. நம் வன்வு இன்மையில்தான் அவர் வல்லமை நிறைவாய் வெளிப்படும் என்கிறார் புனித பவுல். இயேசுவின் சிலுவை தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றியது. உலகுக்கு இயேசுவை மீட்பராக ஆக்கியது. உலகம் முடியும் வரை இயேசுவின் சிலுவை வாழ்வின் சின்னமாக, கடவுளின் வல்லமையாக விளங்குகின்றது. ஒவ்வொரு புனிதரில் மறைசாட்சியரின் சிலுவைகள் கடவுளின் திருவுளம் நிறைவேற்றுவதாய், திருச்சபையை வளப்படுத்துவதாய் அமைந்திருக்கிறது. எனது வாழ்வில் நாம் உயிர் வாழ உணவு, உடை, இருப்பிடம், காற்று, நீர் எப்படி அவசியமோ அதுபோல உண்மையான சீடத்துவ விண்ணக வாழ்விற்கு துன்பமின்றி மீட்பு இல்லை. எனது சுமைகளில் பெரியதாக நினைந்து மனம் வருத்தப்படுவோர் பிறர் நலனில் அக்கறை காட்டும் போது நம் சுமைகள், பலவீனங்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். அதுவே நமக்கு சுகமாக மாறிவிடும். துன்பங்கள் வரும்போது நம்முடன் வாழ்வோரை தனிமையில் விட்டு விட்டு ஓடாமல் அன்னை மரியாவை போல அவர்களுக்கு துணையாய் இருப்போம். இது மற்றவர் வேலைத்தானே என்று யாரையும் பரிதவிக்க விடாமல் அடுத்தவரின் கவலைகளில், துயரங்களில் தோடு கொடுக்கும் சீமோன்களாவோம். வாழ்வின் கடின பக்கங்களில் பயணித்துக் கொண்டிருப்போரின் கண்ணீரை துடைக்கும் வெரோனிக்காக்களாக மாறுவோம். சமூகத்தில் மிகவும் வெறுக்கப்பட்ட, ஆதரவற்ற, நோயுற்ற மக்களின் நடுவில் அவர்களின் ஆறுதலாக விளங்கிய தம்யான்களாக வாழ்வோம். பிள்ளைகளால், உறவுகளால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கும் முதியோர் இல்லங்களை உள்ள மூத்தோரை சந்திக்கும் மகதலா மரியாவை போல இருப்போம். இவ்வாறு நம் வாழ்வின் பயணங்கள் அமைந்தால் நம் சுமைகள் சுமைகளாக இல்லாமல் விண்ணக வாழ்வின் புனிதத்திற்கு அழைத்து செல்லும் பாதைகளாக மாற்றுவோம். பிறரையும் அழைத்து செல்வோம். உடல் எடுத்து வாழ இந்த மண்ணுலகம் சொந்தமானாலும் உயிருக்கான சொந்த ஊர் விண்ணகமே. இதை புனித பவுல் பிலிப்பியர் பிரிவு 3:20 நமக்கோ விண்ணகமே தாய்நாடு என கூறுகிறார். எனவே சகோதரமே, நம் சுமைகளை மண்ணுக்குள் வேர்விட்டு விண்ணோக்கி வளரும் விதையாக வளர நம் வாழ்வு சாட்சியாகட்டும். ஆன்மாவை காத்துக்கொள்வோம். சிந்தனைக்கு: எனது சிலுவை எது? இறை இயேசுவை பின்பற்ற எனக்கு தடையாக இருப்பவை எவை? என் உயிரை காத்துக்கொள்ள நான் மேற்கொள்ள வேண்டிய முன்னெடுப்புகள் யாவை?